இவ்வளவு நாளா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி கொடுக்காத முதலமைச்சர் இன்னும் 4 மாசம் தான் இருக்கு, கொடுக்க போறது கிடையாது. அதனாலதான் நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வன்னியர்களும் திமுகவை எதிர்க்க வேண்டும். திமுக வன்னியர்களுக்கு துரோகம் செய்திருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திமுக வன்னியர்களுக்கு துரோகம் செய்திருக்கின்றார். பெரிய துரோகம். இதை விட ஒரு துரோகம் இந்த சமுதாயத்துக்கு யாரும் செய்யல. தீர்ப்பு இருந்தோம், அதிகாரம் இருந்தோம், ஆட்சி இருந்தோம், அதிகாரிகள் இருந்தோம், இன்று வரை ஸ்டாலின் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடோ உள்ஒதுக்கீடோ கொடுக்கலன்னா ஒரு வன்னியரும் திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது. இந்த தேர்தலில் ஒரு வன்னியரும் போடக்கூடாது. இது வன்னியர் பிரச்சனை கிடையாது, இது சமூக நீதி பிரச்சனை. இது சமூக நீதி பிரச்சனை. உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை, உங்க பிள்ளைகளுக்கு படிப்பு, இதான் எங்களுக்கு வேணும். வேற என்ன கேட்ட உங்க கிட்ட? எத்தனை பேர் உயிர் நீத்தார்கள், எத்தனை பேர் உயிர் நீத்தார்கள் இதற்கு. அதனால்தான் நான் சொல்றேன், இதெல்லாம் சமூக நீதி பிரச்சனை. திமுக நிச்சயமா இந்த தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும். ஈரோடு மாவட்டத்தில் 8 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. என்னோட ஆசை என்ன தெரியுமா? இந்த 8 தொகுதியிலும் திமுக டெபாசிட்டை இழக்கணும். முடியுமா? முடியுமா? அவ்வளவுதான், நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. நிச்சயமா நடக்கும், நிச்சயமா நடக்கும். ஏன்னா மக்கள்லாம் கோபத்தில் இருக்கிறான். நான் போற இடத்துல கடந்த தீபாவளிக்கு முன்பு நான் கன்னியாகுமரி போனேன், திருநெல்வேலி போனேன், மதுரை போயிருந்தாங்க. எல்லாம் அவ்வளோ கொதிச்சு போயிருக்கிறாங்க. மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க, கோபமா இருக்கிறாங்க. என்ன ஆட்சி நடத்துறாங்க, என்ன ஆட்சி நடத்துறாங்க? கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் நம்மளுடைய இயற்கை வளத்தை எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால இதையெல்லாம் நினைச்சு பாருங்க.